வணக்கம் எனதருமை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சொந்தங்களே. நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது க்ளோப் ஸ்டார் பிஜிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல். புறா வந்து 2 காலையும் இழுத்துங்க வச்சு இப்படிதான் புறா பிடிக்கணும். இது வந்து ஆக்சுவலாக இந்த புறா வந்து எப்படின்னா, இப்போ இந்த குஞ்சு வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆகுது. கேன் சவுண்ட் இன்னும் மாறல. இன்னும் குஞ்சு தான் இங்கே வந்து இறைய குத்தி பழகுச்சு. இப்போ ரெக்கலாம் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே நல்லாவே இருக்குது. இப்போ இது எப்படின்னா கூண்டு பழகிறதுக்கு விட்டு பார்க்குறேன். நேற்றுலேருந்து ட்ரை பண்ணேன். நேற்று கொஞ்சம் பக்கத்தில் விட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் தூரத்தில் விட்றேன். இதில் வந்து இப்போ நம்ம கூண்டுக்கு போகிறதுக்கு இப்போ மேலே திறந்து விட்டோம், மேலே போகுது. இப்போ இந்த புறா மேலே போயிட்டு பயமாக இருக்குது அப்படின்னா, அடுத்த புறாவை எடுத்து அடுத்த குஞ்சு புறாவையும் எடுத்து இப்போ இங்கே வைக்கிறோம். இப்போ அதை பார்த்தா நீங்கள் கீழே இறங்கிடுது பாருங்க. அதை பார்த்தா நீங்கள் கீழே இறங்குது. இப்போ ரெண்டுமே அது ஏற்கனவே கூண்டு கொஞ்சம் பழகி இருக்குல்ல, அதனால அந்த இதை வச்சு உள்ளே போவோம். அது பாருங்க, அந்த புறா இந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கீழே கீழே நிற்கு வாசல்கிட்ட இருந்து இங்கே வருது, ஏன்டா வருது. நேற்று வந்து பக்கத்தில் விட்டு 2-3 வாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டு தான் போனேன். நேற்று வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் விடுறதுனால அது பாருங்கள் கூடை நோக்கி போகுது. இதுதான் கூடுன்னு தெரியுது. முதல் கூண்டை தெரியப்படுத்தணும் நம்ம, அதுதான் முக்கியம். கூண்டு பழகிறதுக்கு எப்படின்றது இதுதான் நம்ம ட்ரைனிங். ஏன்னா புது கூண்டு, இந்த புது கூண்டுனால நம்ம இந்த ட்ரைனிங் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர அந்த அதோட குஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். மேலே போகும், கீழே வரும். அது ஆக்சுவலாக அப்படி ஆயிரும். ஃபஸ்ட்டு கூண்டு பழகிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் அங்கே தள்ளி விட்டிங்கன்னா அங்கே வந்துடும். முதல்ல நமக்கு கூண்டுக்கு மேலே போயிட்டு கீழே இறங்கினாலே இது ஒரு பெரிய விஷயம். அதனால் அதை கீப் அப் பண்ணிங்க. ரெண்டுமே தலையாட்டம், ஆணும் தலையாட்டம் பெண்ணும் தலையாட்டம். அதாவது டென்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா தலையாட்டத்தை குறைச்சிடும். ஆக்சுவலாக இந்த முஸ்கி வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். நேற்று வாங்கிட்டு வந்தது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி கூண்டு திறக்கவும் ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியில் வந்து விட்டுருச்சு. ரெண்டுமே ரெக்க கெட்டில் தான் இருக்குது. அந்த 2 முஸ்கியுமே ரெக்க கெட்டில் தான் இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு முன்னாடி போன வாரம் வாங்கிட்டு வந்த புறா அதுக்கு ரெக்க கொடுத்தாச்சு. இப்போ தானே கொடுக்குறோம். இப்போ இன்னொரு புறாவுக்கும் அதில் ரெக்க கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சைடு ரெக்க மட்டும் கட்டி வச்சுருக்கேன். 2 சைடில் இருந்து ஒரு சைடு நேற்று அவுத்து விட்டேன். இன்றைக்கி ஒரு சைடு இதை இப்போ அவுப்பேன். அவுத்துட்டு வெளியில் இதுங்க மேயறதை பார்த்துட்டு இதுங்களும் வெளியில் வந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்துட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஹாப்பியாக இதெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறது தாங்க நம்மளுக்கு. நம்ம எவ்வளோ ட்ரஸ்ட்டில் வந்தாலும் இதுங்களாம் பார்த்தாலே மனசு அவ்வளோ ஒரு இனிமையாகவும் சந்தோஷமாயிரும். அதனால் எந்த வகை டென்ஷனாக இருக்காது. இதுங்க பண்ணுற சேட்டைகள் அதை பாருங்க. அந்த புறா குஞ்சு அந்த கேன் சவுண்டு வந்தது. அது யாரெல்லாம் கொத்தி தின்றுமா அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பரிதாபமாக இருந்தது அந்த வெள்ளை குஞ்சு ரெண்டும். இப்போ அது ஓரளவு தேர்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த புறாவில் ஒன்றுக்கு ரெக்கையை கொடுத்துட்டேன். இன்னொன்றுக்கு இப்போ ரெக்கை கொடுக்குறத எப்படி கெட்டிருக்குன்றதையும் காட்டுறேன். நேற்று வாங்கிட்டு வந்த முஸ்கி அதுவே கீழே குதிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நோக்கி தான் நிற்குது. அது நிற்கிற ஸ்டைலே பாருங்கள், கூட பார்த்தே தான் நிற்குது. நேற்று வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கே ரெக்கை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நான். பார்த்தீங்களா, கூண்டுக்கு போக ட்ரை பண்ணுதுன்னா அப்போ அதுக்கு ரெக்கை கொடுக்கலான்றது தான் நம்மளுக்கு தோணுது. பார்ப்போம், ஒரு சைடாக அது ரெக்கை கொடுக்குறேன். நேற்று வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ரெக்கை கொடுக்கணும்னா நம்ம அதோட கலையில், அதாவது இந்த புறா என்னென்னா எங்கேயா பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணல, வேறு எங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணல. அதனால் இன்றைக்கே கூட ரெக்கை கொடுத்துடலான்ற என் மனசுக்கு தோணுது. ட்ரை பண்ணுறோம். அது சில புறா தட்டி போகிற புறானா அது வந்து அதோட பார்வைகள் ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். திருட்டு முழிச்சிட்ருக்கோம். அதுதான் பயப்படணும். இது வந்து எங்கேயும் ஓடணும்னு நினைக்கலையே, நேராக கூண்டுக்குள்ளே போகதான்னு நினைக்குது. அதனால் அதுக்கு துணிஞ்சு இதுக்கும் ரெக்கை கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 புறா இருக்குல்ல, ஒன்றுக்கு ரெக்கை கொடுத்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். நேற்று ஃபுல்லாக கூண்டில் கிடந்திருக்கு. நேற்று நைட் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக கூண்டில் கிடந்திருக்கு. இப்போ மணி நான் 5 ஆகுது சாயங்காலம். அப்போது 24 ஹவர்ஸ் கிட்ட அதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். கூண்டு நல்லா பழகிடுச்சு. அப்போது அதுக்கு பிடிச்சி ரெக்கை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கை கொடுப்போம். ம் அதாவது ரெக்கை கட்டுறது வந்து 1 2 3 4 5 ரெக்கை. இதுக்கப்புறம் இதை தட்டிக்காது. நீங்களே பார்த்துருக்கீங்களா இப்போ பிடிக்கும் போது அது ஓட முடியாமல் ஓடுறது. நேற்று வாங்கிட்டு போகிறப்ப ஒரு சைடு இந்த ரெக்கை கட்டிருக்கு. இதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூண்டுக்கு போக தான் அது பார்க்குது மோஸ்ட்லி. அப்போ இதுக்கு துணிஞ்சு அந்த ரெக்கையும் அவுத்து விட்டுறலாம். அதனால் நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. இது ரெக்கை கிட்ட தான் இருக்குது. பண்ணிக்க போகுது. அடுத்தது ஏதோ இது கூண்டுக்குள்ளே போனது பார்த்தீங்களா? அதனால் இது கூண்டுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த ரெக்கையை அவுத்து விட்டுலான்னு இருக்கேன். இது முஸ்கிக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். தவடால் முஸ்கிக்கு தான் செட் ஆகும். இது நான் ஒரு 4 ஈத்து எடுத்து ஆணு போட்டது. அதனால் இது கொடுக்குறோன்ட்டு நீங்கள் எல்லா ப்ராவுக்கும் இப்படிலாம் கொடுக்க முடியாது. இது நம்ம இருக்கிறது வேறு தனி காடு, வேறு ப்ராவும் இப்போ இங்கே வர்றதுக்கு வழி இல்லை. சரிங்களா? இப்போ இதுக்கும் ரெக்கை அவுத்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவுக்குறேன். அதுவும் உள்ள போக ட்ரை பண்ணுது. அதனால் இப்போ அதுக்கும் ரெக்கை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ரெக்கை அவுத்தாச்சு. இங்கே ஃபோக்கஸ் பண்ணி இங்கேருந்து இப்போ பாருங்கள். அழகாக கொண்டு போயிடுச்சு. சண்டைக்கு இப்போ இதை உள்ளே சண்டை போட்டுட்டு இருந்ததில்ல, இதுக்கும் ஒரு ரெக்கை கட்டி தான் இருக்குது. இன்ன வரைக்கும் இதுக்கு ட்ரை பண்ணவும் இல்லை, கூண்டு பழகிறதுக்கு நான் விடவும் இல்லை. ஒரு சைடு ரெக்கை கொடுத்து வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் இது வெளியே நான் விடலை. இன்றைக்கி தான் இப்போ தான் வெளியில் விட போகிறேன். இதுவும் ட்ரையல் பார்த்துருவோம். விடுறது இப்படி என்றைக்குமே மேலே தூக்கி விடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரையல் பண்ணும்போது வந்து இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போடும், வழி தெரியாது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூண்டு பழகிறது தான், ஏன்னா புது புறா எல்லாமே. அதனால் இப்போ இப்படி தான் பண்ணணும், கொஞ்சம் கீழே தாத்து தான் விடணும். இப்போ தான் அது ஃப்ரீ பேர்டாக இருக்கும். இப்போ ரெக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஃபீல் அது ஃபீல் பண்ணும். இப்போ நீ அழகாக அங்கேருந்து டேரக்ஷன் பார்த்துங்க. நம்ம கூண்டு டேரக்ஷனில் இப்போ நான் இது கொஞ்சம் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஒரு 4-5 அடி தூரத்தில் தான். அது கை இதுன்னு கேட்குது. சரி, அடுத்த படம் கீழே கிடக்கல, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே அப்படியே கூட்ட பார்க்க பாருங்க. கூட்ட பார்த்து அதே போகும். கலைக்க கூடாது. கூடு தெரியுது தான் தெரியதான் வைக்கிறோம். இந்த முஸ்கிக்குமே நம்ம ரெக்கை கொடுத்துடலாம். ஆமாம். இங்கே 2 ரெக்கையும் கட்டியிருக்கேன். இப்போ இதுக்கும் 2 ரெக்கையும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். முஸ்கிக்கு தான் நான் கொடுக்குறேன். இது வேறு நீங்கள் மரசல், அப்புறம் அந்த என்னது சொல்லுவாங்க, அது என்னது, ரோமருக்குலாம் இப்படி ரெக்கை கொடுத்துறாங்க. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சிலதெல்லாம் நம்ம 5-6 பிரிது, நம்ம 5-6 செட்டு எடுத்ததுக்கப்புறமா கொடுக்குறதுக்கு நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் பயங்கரமானது. இதெல்லாம் பறவை அதிகமாக பறக்காத புறா, இதெல்லாம் கம்மியாக பறக்கக்கூடிய புறா. அதனால் நம்ம ஈஸியாக ரெக்கை கொடுக்குறோம். குறைஞ்சது 1 வீக்காவது போடுவாங்க. இப்போ சிட்டி ஏரியாவிலாம் நீங்கள் இருக்கனால பக்கத்து மாடிக்கு அங்கங்கே போயிடுச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் கூண்டு பழகிறதுக்கு முதல்ல விடுங்க. கூண்டு பழகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஒரு சைடு அவுத்தாச்சு, இன்னொரு சைடு இருக்கு. கட்டாயிட்டு கொஞ்சம் கட்டினது. இப்போ இது அழகாக கூண்டு கொடுப்போம்.
ம் குஞ்சு புறா 2 எடுத்து கீழே விடுங்க. ம் கொண்டு பார்க்க இப்போ நல்லா திரும்புங்க. திரும்ப உள்ள வருது. கீழே கீழே. இது டென்ஷன் இல்லாமல் அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ ஓடுற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல நிற்காது, சுற்றி சுற்றி பார்த்துட்டு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் உடனே இன்றைக்கி நேற்று வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ரெக்க கொடுத்துருக்கேன். அந்த குஞ்சு உள்ளே போயிட்டு அது உள்ளே போயிட்டு வெள்ளை உள்ளே போயிட்டு என்ன இவர் தான் வெளில இருக்கார். பார்க்குதில்ல, அதனால பயப்பட தேவையில்ல. உள்ளே போயிட்டு சூப்பர் சூப்பர் டன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்கூண்டு, அதாவது கீழ் வாசலில் தான் நம்ம பழகி விட்ருக்கோம், இன்னும் மேல் வாசல் பழகலை. இதே தான் சேம் டைப்பு. ஒரு வாட்டி 2 வாட்டி மேலே அந்த ஓட்டையில் வந்து முதல் பிடிச்சி உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு அதில் உள்ளார போயிட்டு வந்துருதுன்னா அது ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ நம்ம கீழே விட்டு பழகிறோங்களா, அடுத்தது 2 வாட்டி 3 வாட்டி மேலே விட்டு பழகிறோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே தான் தெரியும். ஏன்னா நம்ம கீழே பூட்டி போட்டுருவோம். நம்ம கீழே பூட்டி போட்டதுனால அது கீழே எதிர்பார்க்காது. மேலே அந்த 2 ஓட்டை விட்டுருக்கோம்ல, அந்த 2 ஓட்டை வழியாக போயிட்டு அழகாக அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நம்ம பழகிறது தான் இருக்குது. ஏன்னா நம்ம புது கூடு, புறாக்கள், புது புறாக்கள், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கூடு பழகிறதுக்காக தான் நான் குஞ்சு வாங்கி விட்டுருந்தேன். இப்போ நேற்று வாங்கிட்டு வந்தது 2 முஸ்கியுமே வந்து பெருசு. அதனால் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இனிமேல் அடுத்தது வந்து ஜிராஸ் பிடிக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உள்ள அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.